ஐயா மகாராஜா அம்மா ராணி அம்மா வந்துக்கிறாங்க. உட்காருங்க. பூபதி ஐயா உட்காருதாயா சொன்ன உனக்கு எவனு திதி கொடு வர உட்காருதான் சொல்றான். உனக்கு கசப்பத்தார வச்சு வச்சு அந்த சீட்டு சூத்திரம் கரை திரை பிணி மூப்பு சாக்காடு இது எதுவுமே அண்டாது எங்க கிட்ட நாங்க தேவை அமௌண்ட் சாப்பிடுறோம். உங்க அம்மா ராணிய பாத்தியா அவர் அழக பாத்தியா அவர் முகத்தை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஆலமரம் புளிய மொத்தம் போற இருக்கு தெரியுமா? அந்த போயில ஆழ்ந்த உட்காந்துருக்கு போது இடம் கொடுத்தாலும் அவன் எப்படி அப்படலாம் நான் ஒண்ணுமா அந்த அம்மா பாவங்க ஐயா. நேத்து கூட அரண்மனை அம்மா அம்மா மேரி உள்ள படுத்த அம்மா இல்ல. நேத்து கூட நீங்க அரசாங்கத்துக்கு போயிருக்கீங்க. வீட்டுல என்ன பூபதி வாடா பூபதி மகாராஜாவோட மண்டி ஆச்சு அப்படின்னு மகாராஜோட நினைவஞ்சலி வச்ச போட்டோ ஒன்று உடஞ்சு போய் சேர்த்து வணக்க சுவாமி இந்த தேசத்து மாதர்கள் ஆடி மங்கை மகராசிய வாழ்வாய் அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி போய் ஓரமா நில்லு. என்ன இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஒரு ஆம்படியானுக்கு பயந்து வாங்க. அவன் எதுக்கான பிச்சைக்கார பையன் அதானே அவன் வேலையை அவன் கரெக்டா செய்யறான். அவன் பேசி பேசலாமா? ஒரு ஆம்படியானுக்கு மாதிரி ஒரு அரசாங்கத்துல அந்த மாதிரி அக்கா ஒரு மரியாதை ஒரு ஆம்படியானுக்கு மரியாதை கொடுக்காது பேசுறோம். எல்லாரும் போய் பேசுறான் இந்த மாதிரி இருக்கலாமா? அடக்குமா கொண்டவன் போனே கண்ட பையன் கை தண்ணுவான்.
ஆடு அண்ணே இந்திராணி என்னுடைய பாட்டு புகழாரால் எட்டு நிற்கும் இந்த ஐயனார் அப்பன் அருளால் மாலா இயக்கண்ணன் அருளால் என்னோடு இணைப்பிரியாமல் சுலமாக வாழ்வது வார்த்தையாச்சு. கேளு. ஏதோ எந்த நாதா என்ன காரணம் என்றால் இந்த தினத்தில் அரக்கத்தொலை என்பது கிடையாது. நம்ம தேவலோகத்துல அரக்கர் தொல்லை இல்ல. ஒரு அரக்கர் தொல்லை இல்லை. அதனால் ரெண்டு பேரும் சரி மதிமா உட்காருங்க பார்க்கலாம். அதானே என்னை உத்து பாரு பாரோ என்னை கட்டி முத்த தாரோ என்னை உத்து பாரு பாரோ என்னை உத்து பாரு பாரோ என்னை கட்டி முத்த தாரோ என்னை கட்டி முத்த தாரோ என்ன காமத்தனை உனக்கு முட்டை கொடுக்க தெரியல. இப்படியாக தேவதே இந்திராணி சரி மதிமா இந்த நேரத்தில் விநாயகத்தை சுத்தரக்கூடிய இதோ நாரதர் மகா முனிவர் தர்பார். அது அவங்களுக்கு தெரியும் கம்மி
வாங்கய்யா எங்க கம்பெனிக்கு கருமாந்திரம். பரமானந்தன்னு கூப்பிட்டா கர்மானந்தன்னு போறியாடா இது? தப்பா நினைக்காத. எனக்கு சிசியன் நான் பரமானந்தம். பரமானந்தம். எனக்கு சிசியன் தேவரே பேர் கும்ப கருமாந்திரம் படிக்கிறேன் உனக்கு. இவனுக்கு சிசியன் தேவருக்கு எட்டாவது மத்தாலங்க. அத மஞ்ச போட கட்டினா போது அவதான் நடப்பு. அண்ணாட தலைவசம் கட்டினா போது அவன் தான் 20 காரியம் நடிக்கிறேன் உனக்கு. அவன் காரியம். ஏமா அதெல்லாம் அவன் பாவம் தங்கவேல் மாமா. தங்கவேல் மாமா அண்ணன் சேர்ந்து உட்காந்துறா போது அவன் தான் எம்மா உப்பு 29 இவன் தான் 30 வயசு பாரு. ஆனா உனக்கு கண்டிப்பா நாளைக்கு நடப்புதான். நான் தாங்க தலை தோசை. எங்க கதை தலை தோசை முடியுது. ஐயா உனக்கு சிசின் தான். எங்களுக்கு சிசினுக்கு சிசி உண்டு. நாங்க தான் எல்லாமே இருக்கிறோமே தலைதோசோட. அப்படியா? வீட்டுல பால் விஷயம்யா. ஐயா வணக்கம். தம்பி சும்மா இருந்திருப்பாய். அது போட்டோம். ஆமா தம்பி 450 ரூபாய் எடுத்து வந்துக்கலாம். 2 வாங்கிக்கிறோம் 300 கொடுத்து. 350 ரூபாய் வாங்கிக்கிறோம். இல்ல ஏமா சாப்பிட்ட மீதியே அங்கே வச்சு வந்துடலாம். நாளைக்கு போய் தான் எடுப்போம் ஆத்துல. ஒரே நிமிஷம் சொல்லையா தம்பி சபையை பார்த்தா லட்சுமி கடாஜபுரம் சபை. மகாலட்சுமி சபை. அது எப்படி? ஐயா
மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் குரு தெய்வம் ஆமா. அது பாதத்திற்கும் பாதத்திற்கும் நம் கம்பெனி வாத்தியார் ஆ. 2 வாத்தியாருக்கும் வாதாருக்கா நம் கம்பெனி அனைவருக்கும் ஆ. இந்த சிறுவன் ஆ. அனைவருடைய வணக்கம் தம்பி ஓ. என் ஆளு ஊத்து பாத்தா ஐயா ஆளை உத்து பார்த்தா ஆ. ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை ஆளா பார்த்தா கொஞ்சம் குட்டை தலையில சிம்மாடு கட்டை தலையில பார்த்தா சிம்மட கட்டை கயித்துல பார்த்தா உத்ராஜ யாங்கொட்டை யாருடைய பேக் ஓ அதாங்க ஏன்னா இவன் பேக்ல இருந்து கொட்டை எடுத்து வரியா இந்த கொட்டை அதால அவன் கொட்டான்றான் கயித்துல பார்த்தா உத்ராஜ கொட்டை ஆ நெஞ்சில பார்த்தா சந்தன பொட்டை கொட்டை சந்தன பட்டை ஆமா திருக்கோவிலூர்ல எந்த ஹோட்டல்ல தண்ணி மண்டு ஊத்துற பொட்டை தண்ணி மொண்டு ஊத்துறாளா பொட்டை அவர் எப்பேற்பட்டாலும் அவர் தண்ணி மொண்டு ஊத்தி ஊத்துறாளு அவெல்லாம் குடிக்க மாட்டார் சிவ சிவா 500 ரூபாய் இந்த உலகத்துல இவனை மட்டும் குடிக்காம நல்லவனா படிச்ச போது ஐயா ஒரு விளக்கம் விவரமா சொல்லுங்க என்ன விலகு தெரியல சொல்லுங்க தெரியல சொல்றேன் போடா போடான்றல ஐயா விளக்க விரும்பப்படுத்தி விடுது எப்படி திருவாகிட்ட சித்தர் குடியா நாரதன மகாமணியா தம்பி ஓ நாரத மகாமுனி விலக்கு புடிச்சு விட்டுதா ஆமா தம்பி ஓ. இந்த 3 லோகத்தை இந்த திருலோகத்தை ஆமா ஆமா இந்த 3 லோகத்தை திருலோகத்தை ஒரு நொடி சுத்தி வரக்கூடிய ஆமா என் பேர் தான் ஆ. நாரத மகாமுனிவர் ஆமாங்க ஐயா கண்டிப்பா உங்களை ஒண்ணு சொல்லவே முடியாது யா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஐயா யா ஒரு நொண்டியில சுத்தி வரக்கூடிய ஆள் நீங்க ஆமா அப்படி சொல்லக்கூடிய ஏமா 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 ஐவர் புள்ளை கட்டப்பையில போட்டு வரணும் அதுக்கு இல்ல பாலாடில கட்டி ஊத்தி வைக்கணும் இந்த குளிராதது காய வைக்கிறியா எதுக்கு ஐவுது அப்புறம் ஆ? என்னது ஏன் ஓட்டு போட்டு ஐயா உன்னை போட்டு தப்பு பண்ணிக்கிறேன் உன்னை சின்ன வயசுல தூக்கி வளர்த்த மாதிரி ஏன் புத்திய நானே ஐயா சொல்லுங்க ஐயா அப்படி போட்டு இருக்கலாம் நான் பாத்துக்கிறேன் தம்பி ஆ அப்படி சொல்லக்கூடிய அங்க போக நாரத மகாமுனிவர் ஆமா ஆம்பளை பசங்க அப்படி போகாது வா ஐயோ அது உனக்கு தெரியும் கம்பெனி சொல்லுங்க ஐயா ஏண்டா அது சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா ஏன் போக கூடாது அது அங்க போகக்கூடாது ஏன் இன்னைக்கு 3 நாள் ஆகுது ஒரு கம்யூனிட்டி அப்புறம் வா 5 நாள் அந்த 3 நாள் இருக்கும் 3 நாள் 5 நாள் ஓடுனா ஐயாப்பா ருத்ர மகரிஷி இந்த கறி ஒரு காப்பி மூஞ்சில வாடி செஞ்சு பண்ணிட்டு போற போது வா வா புடிச்சாத்தா அப்படி வா கையிலாம் கட்ட போய் வச்சு அதில் போட்டுதான் தோலையாத கை பேர் போட்டு கொண்டு ஆடின மாட்டு ஐயா விளக்கமா புரிஞ்சுங்க தம்பி ஓ நான் யாராவது பிடித்து யாராருக்கு பிறந்தீங்க தம்பி ஓ அது ஒரு காப்பாரு ஆ திரும்ப போறது இருக்கும் பிரம்மதேவன் ஏய் திரும்ப தேவனுக்கு பிரம்மதேவனுக்கும் ஐயா குளூர்ல வாய்ப்பு உள்ளூர்தா திரும்ப தேவனுக்கும் பிரம்மதேவனுக்கும் கலவனி அம்மாக்கும் கலைவணி அம்மைக்கும் அவ சொன்ன பாரு ஆமா தம்பி ஓ எனக்கு ஏய் நச்சி நிட்டதா அப்படியே ஆமா சரி ஆ அரே அந்த பிரம்மதேவனுக்கு கலைவாணிக்கு நீ வளர்ப்பு பிள்ளை ஆமா ஆ. தம்பி ஆ. என் சுயமா பெத்ததா ஒருத்தர் இருக்காங்க என்னங்க இது அப்ப சுயமா பெத்ததா யாரு ஐயா தெரியும் ஓடுவாங்கம்மா தள்ளுறமோ
கைதி போன இப்படி சபைக்கு வரலாமா? ஆமா அடிக்காத பேசு ஏன் என்ன தேடி கூடாது? ஏன் உனக்கு என்ன பேசுறப்ப? உன் பேர் என்ன உன் புள்ளியாது? பேருனா அவன் கைதி போறது வரலாமா? கைதி போறனா வரலாறு சொல்றான் வரலாறு அப்ப அங்க அடிச்சாங்க அவன்லாம் நான் புள்ளியா தெரியல உனக்கு. அப்படியே அடிக்காதன்னு சொன்னான் டேய் இனிமேட்டு தாங்கள் பக்கம் வந்தா உனக்கு கொடகேஸ் ஆகிடும் நான். ஐயா இந்த ஊர்ல அவன அடிச்சு நீ தொட போடுறதுக்கு வந்து கேவி போறான். எந்த கேவி மேல கை வைக்கும்? எனக்கு ஒரே ஒரு ஆள் யாரு ஒரே சப்போர்ட் ஒரே ஆள் ஒருத்தங்க ஒண்ணு பண்ண முடியாது. யாரு எனக்கு உனக்கு யார சப்போர்ட்? யார் கிளம்பு? அதே பேரே வச்சிட்டியா கிளம்பு தாத்தா யார் பாக்குறீங்க? இருக்கிற கேவி போய் நின்னு போடுறா. வெல்த ப்ரோ கம்ப்ளீட். கலந்து போற சக்கரைல போறோம். வா 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 வா. ஏய் டேய் பேசாத இரு. ஓ என்ன பேர் அடிச்சா? என்ன வாடா போடா. வாடா போடா. ஓய கண்ட்ரி ஃபுல் யார வாடா போடான்டா. பல்லு கொட்டிக்கும். நீ உட்கார செல்லாதா உட்கார. அப்பப்ப ஏஞ்சி நடந்து போய். அதுதான் எங்க ஊர்ல 3 கே ஏமா எங்க ஊர்ல ஒரு 3 கே ஒரு விளையாட்டு பண்றீங்க. என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? என்ன பண்ணிச்சா ஏமா தண்ணி பிடிக்கிற பை கொட 2 கேவி நின்னு குசு குசுன்னு பேசிச்சு. குசு குசுன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. கிட்ட போய் பார்த்து கேக்குறேன் ஒரு கேவினாது என்ன சொல்லிச்சு? எக்கா எக்கா எனக்கு நின்னு போச்சுடி இருந்துச்சு. அப்படி சொல்லிச்சு. பக்கத்துல கேட்டு அந்த கேவியா எனக்கு தாண்டி அக்கா நின்னு போச்சுன்னா. ஓ அது சொன்னாங்க. ஏன் கேவி தண்ணி பிடிக்க போச்சு பாரு. கோவுடி கேவி யாரு? பூவேதி. அந்த கேவி நான் பண்ணிச்சு. அது 2 நின்னு போச்சு சொல்லிச்சு பாரு. இது குடுன்னு ஓடி போய் எக்கா எனக்கு தாண்டி நின்னு போச்சுன்னு. கூடி பேசி நான் தண்ணின்னு போய் நீ நினைச்சீங்கற. நான் நினைச்சிட்டேன் தெருல தண்ணி. கேவி செத்து 3 வருஷம் ஆகுது. ஏன் கேள்வி 74 வயசு ஆகுது. சரி இவனுக்கு நின்னு போச்சுன்றாடு 3 பேரும். அப்ப நாய் வாசனை பண்ணி கேள்வி வீட்டுக்கு வந்த போறியா? கேள்வி தண்ணி தான் வருது. என்ன நின்னு நின்னு போச்சு நின்னு கேக்குறேன். ஆட பேரா இவனுக்கு ஓயாப்பி பண்ண நின்னு போச்சுன்னா. அதுயா நான் தான் நினைச்சேன் ஓ நின்னு போச்சு வேற ஏதோ நின்னு போச்சு. நீ என்ன பண்ற? உன் தங்கச்சிட்ட போய் பாரு. இப்ப நம்ம தங்கச்சி தாங்கல புள்ள பேசினா bro தங்கச்சி. என்னடா? 74 வயசுக்கு அவ தலப்பு. இவாயா போய் விடாதே. ஒரு டவுட் தெரியணும்னா நான் மானவன் டேய் என் பேர் இருடா தப்பா நினைச்சுக்காதீங்க. இருடா போடா டேய் தங்கோல மவனே. இருடா தாங்கல்ல உன் தங்கச்சி போன மாசம் தான் புள்ள பேசுறா. அவங்கிட்ட போய் கேளு. பாப்பா நின்னுச்சு ஆயா பேசிக்கிட்டு உனக்கு எல்லாம் நின்னு போச்சு வருதா பாப்பான்னு கேட்டு பாரு. இங்க போய் உன் தங்கச்சி கேட்டு வரேன். மொட்டை போட்டதான் ஐயா ஐயா அப்ப கைதிக்கு போறலாம் எப்படி போறதுங்க? சொம்பு சொம்பா அவ்வளவுதான் சிரிக்கணும் சிரிக்கணும். நீங்க தாயா சொன்னீங்க கைதி போறீங்க எப்படி போறீங்க சொன்னாதான் அடிக்க மாட்டேன். தம்பி நான் கைதுக்கு போறது சொன்ன பாரு. ஆமா அதோட விளக்கம் உனக்கு தெரியாது. எப்படி அது எப்படி தெரியுமா? கொஞ்சம் கதையா சொல்லுங்க. வேற காலத்தில் தேவசபையை கூட்டினார்கள். தேவசபையை கூட்டினார்கள். ஆமா அந்த தேவசபையிலிருந்து எங்க அப்பா நிருபம் வந்தது. உங்க அப்பா நிருபம் வந்து உங்க அப்பா தேவசபைக்கு போனாரு பிரம்மதேவன். ஆமா பிரம்மதேவன் போன உடனே அந்த தேவசபையில அமர்ந்தார்கள். அந்த உடனே அப்ப நாங்க நாட்டியமாதர்கள் ரம்பை ஊர்வசி மேனகை திலத்தை வேணாடிங்க. ஆமா நாங்க நாட்டியமாதர்கள். சிறந்த மாதிரி யாரு தம்பி? அழகிலையும் அறிவிலையும் சிறந்தவர் ஊர்வசி. ஊர்வசி ஆமா. அப்ப என்ன செய்தாங்க? அந்த தேவசபையில வந்து நாட்டியம் முடித்தார்கள். நாட்டியம் முடித்த உடனே அந்த தேவசபையில பார்த்தாரு எங்க அப்பா. ஆமா அப்ப பார்த்த உடனே ஊர்வசி அம்மா அழகா இருக்கிறாளே இவ்வளவு நம்ம விடக்கூடாது. ஆமா அப்படின்னு அவர் மேல வந்து ஆசை வச்சு விட்டா. ஊர்வசி அம்மா மேல பிரம்மதேவன் ஆசைப்பட்டான். ஆமா என்னடா அதான் ஆசைப்பட்டான். ஆமா காம ஆசைப்பட்டு விட்டா. அப்ப அதனால ஊர்வசி அம்மா சேலை விடக்கூடாது அப்படின்னு அவர் வேற காம ஆசைப்பட்டு விட்டார். அப்ப ஊர்வசி அம்மா தெரிஞ்சு விட்டாங்க. என்ன செய்தாங்க? ஓ பிரம்மதேவன் நம்மளை பார்த்து ஆசை வச்சு விட்டா நம்ம கருப்பு பறி போயிடும். அதனால நம்ம கருப்பை எப்படின்னா காப்பாற்றணும் அப்படி என்று அந்த தேவசபை விட்டு அப்படி ஓட ஆரம்பித்தார்கள். ஓடுறாங்க. ஆமா ஓட ஆரம்பிச்சு தம்பி அந்த காலத்தில் அந்த வண்ணா வீட்டுல என்ன தம்பி கட்டிருக்கோம்? சைஸ்ல ஒரு கைது கட்டிருக்கோம். கைது கட்டிருக்கீங்க.
கைத கொட்டா இருக்கும். அப்ப பார்த்தாங்க ஊர்வசி அம்மா பார்த்தாங்க. அப்ப பிரம்மதேவனை மேம்பட விட மாட்டான் அப்படி என்று அவங்க என்ன செய்தாங்க, அப்படியே அங்க உருவத்தை மாத்தி பெண் கழுதை உருமாறி அந்த கைது கொண்டா புந்து விட்டாங்க. ஆமா, எங்க அப்பா பார்த்தாரு, அப்பயே நாணத்தால பார்த்தாரு. ஊர்வசி அம்மா இந்த வயதான ஒன்னா எங்க போனா தெரியல அப்படி என்று அப்படியே ஒரு நாணத்தால பார்த்தாரு. நாணத்தால பார்த்த உடனே அப்ப தெரிஞ்சு விட்டது பெண் கழுதை உருமாறிட்டா. ஆமா அப்படி என்று இவங்களை சேராம விடக்கூடாது அப்படி என்று அப்படியே உருவத்தை மாத்தி ஒரு ஆண் கைது உருவம் எடுத்து அந்த கைது கொண்டுல பூந்து தம்பி ரிஷி பாண்டு ராபடி தங்க முடியாமல் அங்கே இருவரை புணர்ச்சி செய்து அங்கேயே ஜனமானவா தம்பி நானு கருப்பு பறி போயிடும் அப்படியே தெரு பண்ணாங்க. ஒரு நாள் பண்ணாங்க, கைத கோட்டா இருந்துச்சு. கைத கோட்டையில போய் ஒரு பெண் கைதை உருமாறிட்டான். பிரம்மதேவன் தெரியாது. அப்படி கைது கோயில பெண் கைதை உருமாறிட்டாங்க. அப்படியே பிரம்மதேவன் வந்து பார்த்தார். இந்த வய போன ஊர்வசி ஆளை காணாமே அப்படி ஞானத்தால பார்த்தார். ஞானத்தால பார்த்த உடனே ஒரு பெண் கைதை உருமாறி தெரிந்து விட்டது. உடனே ஒரு ஆண் கைதை உருமாறி ராவப்படி தங்க முடியாமல் அப்படி அவர் சொல்ற மாதிரி எனக்கு விட்டு சொல்றேன். ரிஷி பண்ட இரவு தாங்க படைப்படமா பங்கம் வந்துரும். ஆமா, அதனால அந்த கை வரல விட்டு விட்டு அவங்க இதே செஞ்சு விட்டாங்க. ஆமா, அப்ப பார்த்தா அந்த வண்ணனுக்கும் சில நாக்கா பிள்ளையே கிடையாது. திருமணமாய் குழந்தை என்பதில்லை. ஆமா, அச்சா. ஆமா, அச்சேவா. எங்க அம்மா தமிழ், எங்க அப்பா ஹிந்தி. என்ன வேணும்? ஹிந்தின்னு சொல்லி அப்பா இவங்க அம்மா தமிழ். தாலி நின்று நினைக்க தம்பி அப்ப பார்த்தா இருங்க. அப்ப இங்க விட்டு விட்டு அவங்க இதான் சரி செஞ்சு விட்டாருங்க. சென்ற உடனே அப்ப பார்த்தா அந்த வண்ணானுக்கே சில நாக்கா பிள்ளையே கிடையாது. அப்ப வந்தா தினந்தோறும் வண்ணானுக்கு என்ன தம்பி வேலை? காலைல 5 மணிக்கு 6 மணில ஆத்தங்கறி துணி தூக்கி போவாங்க. ஆமா, விடிகாலம் ஒரு 4 மணி இருக்கும். அப்ப துணி மட்டும் தூக்கி கொண்டு பாறை போய் விட்டு வந்தாங்க. அப்ப அந்த கைது கொட்டையில நான் குவா அந்த கத்தி கொண்டே இருந்தேன். கத்தி ஐது கொண்டு இருந்தீங்க. ஆமா, ஐது நேரத்தில் அப்ப பார்த்தா வண்ணா என்னடா நம்ம என்ன என்னைக்குமே இல்லாம ஆமா கைது கொட்டையில குழந்தை அழுகுது. குழந்தை சத்தம் கேக்குது அப்படி என்று அப்ப கேட்ட உடனே அப்ப பார்த்தா யாரோ இந்த பிள்ளையை தூக்கி யாரோ கேட்டு பார்த்தா யாருமா புள்ள பத்துங்க எல்லாரும் புள்ள பத்தவங்க தான். இல்லனா நாட்டுக்கு வரீங்க. ஏய் போனமா வந்தமா நோய் ஊத்து பாக்க வந்தா கம்மியா தண்ணி குடிக்கணும். சும்மா தண்ணி குடி சொல்லுங்க. அவர் சொல்ல வேலை கிளம்பி போச்சு. சொல்லியம்மா வாங்க பட் பண்ணாச்சா அதெல்லாம் குத்தினா சொல்லுங்க. டேய் என்ன பக்கத்துல அரும்பு காட்டுறீங்க? அப்ப பார்த்த உடனே நீ என்னோட பிள்ளை இல்ல. நம்ம பிள்ளை இல்ல. யார் பிள்ளை இது? ஆமா, அப்ப கேட்ட உடனே பண்ணா செய்தா. அப்ப பார்த்தா அம்மா நமக்கு பிள்ளை இல்ல. தெரியல பிள்ளை இல்லையே. ஆமா, அதனால இந்த பிள்ளை எடுத்து நாமளே வளர்க்கலாம் அப்படி என்று என்ன வளர்த்த ஒரு நேரம் இருக்கு தம்பி. எனக்கு ஒரு முட்டி போட்டு வந்து போற நேரம் 1.5 வயசு. ஆமா, 1.5 வயசு. என்ன செய்தாங்க, என்ன ஒரு நதிக்கரை தூக்கிட்டு போனாங்க. ஆத்தங்கரை தூக்கி வைக்கும் கூட தூக்கி போனாங்க. ஆமா, தூக்கிட்டு போற நேரத்தில் அப்ப என்ன ஒரு பர்மா அமர வைத்து உட்கார வச்சுட்டு ஆமா அவங்க ஒரு பர்மா துணி வச்சுட்டு துவைக்கிறாங்க. ஆமா, துணி வச்ச நேரத்தில் அப்ப நான் என்ன செய்தீங்க? அவங்க முட்டி போட்டு தவுந்து மேல போய் முட்டி போட்டு போயிட்டு ஆமா மெல்ல முட்டி போட்டு தவுந்து மேல போய் அந்த தண்ணியை கலகரா அவங்க என்ன சொல்றாங்க, கலகாதுரா இதேதான் மத்த காலையில இருந்து சொன்ன கலந்துதான் மாமங்கார வண்டாயமா தாய் மாமா வண்டாயமா விசேஷம் அவன் மஞ்சள் தண்ணி அவங்க சொந்தக்காருக்கு சும்மா இருக்கு. தெரியுது தண்ணியில நெருப்பு கொத்தாத ஐயம்மா. அன்னைக்கு ஆரம்பிச்சா மதியம் ஆரம்பிச்சா இன்னும் தெரியல மாமனுக்கு. காலையில சம்பளம் எப்படி வாங்குறா மாத்திரம் அதனால அதனால இன்னைக்கு நம்ம எங்க போகணும்? கலகாரன்னு பேர் வந்து நேற்று வரைக்கும் எனக்கு என்ன பேர் தெரியுமா? ஒரே பேர் தான் கலகாரா. ஆமா வீரே பெண்டம் அண்டு தம்பி அந்த முதல் எனக்கு கலகாரன்னு பேர் வந்து விட்டது. அதனால தம்பி கலகம் எங்க தெரியல. கலகம் எங்க இருக்குன்னு தெரியல. தெரியலையா? அதனால கலகம் எங்க இருக்குன்னு நானும் சொல்ல பார்க்க
ஏய் வா நேரத்துல பாடு முதல்ல பாடு பாடு வாடா அப்படியே முட்டா பையல நான் போய் செவடியோட வண்டில உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்தா அந்த பொம்பளை வந்து மேல உட்கார்ந்து நான் எடுத்து கேமரா கூட செட் பண்றான் யார் மேல அந்த வந்தாரே போய் பாருங்க எவ்வளவு போய் மேல கை வைக்கறானே ஏய் எப்படி திரும்ப ஏய் அவர் பொண்டாட்டி அவர் அடிக்கிறார் நீடா அவர் பொண்டாட்டி அடிடா ஏய் பேச வந்த பையா வந்து விட்டோம் தேவேந்திருந்தால் நாரத மகாமுனி வந்து எச்சரிக்கை. ஐயா மகாராஜா நான் உன்னுடைய நாட்டை தேடி உன்னை அருணையமான நாடி நான் நாரத மகாமுனி வந்திருக்கிறார். அப்ப யார் வந்திருந்தார் பார்த்து பணி வேண்டும் மனைவி இந்திராணி வந்திருக்கின்றது. நாடு தேடி நாரத மகாமுனி வந்திருக்கின்றார். ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்து ஆசீர்வாதம் பெற்று வா. பாக்குறேங்க
இன்னாதால வந்தியா? நான் செய்வது கலகம். சந்தோஷமா வரலாமா நீ? வரலாமா? 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 வண்டியில ஏன்னு இருந்து சொல்ல தாங்க முடியல. அப்படியே ஊரு போட்டு விக்கிறாயா? ஊரு போட்டு விக்கிறாயா சேரன? நல்லா சிப்ஸ் கட்டல. அப்படி ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கறோம். ஏய் கனிமணமா ரெண்டு பேரும் நீ வாடா நீ கொண்டு வந்த சேரி நீ கூடடா செய்வதோ கலகம். ஆமா நாரு செய்வதோ கலகம். அரக்கத்துல சந்தோஷமா இருக்கிறோம். குடும்பத்தை குடிச்சது யாராவது ஒரு மூட்டை அவுத்துட்டு போடுவார். ஆமா ஆமா நாட்டை விட்டு அடிச்சு வெளியேற்ற முதல்ல. கலைக்காரங்க வரலாமா? அவனுக்கு வந்து வரலாமாடா? அவனுக்கு வந்து நீதான். ஓல பூபதியே ஏ பூபதி என்னடா அந்த அம்மா அடிக்குது ஒண்ணா? அந்த அம்மா அடிச்சா சேரனே சொல்லிட்டு டைம் ஆகுது. நானா புடிச்சு வச்சிரேன். பூபதி ஐயா நம்ம எதுக்கு வந்து பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறோம் நம்ம நினைச்சோம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாத்தியா? எப்படியா நம்மள அடிச்சு வாங்க இல்லைங்க நான் என்னன்றா ஒரு ஆம்பளை அடிச்சா விட்டுருலாம். ஒரு பொட்டலிஸ் வந்து நம்ம மேல கை வைக்கலாமா? அதானே இதே என் பொண்டாட்டி என் மேல கை வச்சிருந்தா யாருக்கு யாரா பொண்டாட்டி? என்னடா யாரு நான் பொண்டாட்டி என்ன அடிச்சிருந்தா நீ நடிச்சியா? உன் பொண்டாட்டி வரும்போது என்ன படம் கட்டிருந்தா? ஓ மஞ்ச போடுவ டேய் நீ தேஞ்சு போட்டு தென்னை நட்ட அத பட்டு சொல்றா. எதிர்ட்டு முச்சாமி கூட போயிட்டு வந்தான். யாரு அது போடுவா அப்படியே உன் பொண்டாட்டியா? சரி ஏய் முச்சாமி யாரு? சரி நான் உனக்கு கேள்விப்பட்ட உண்மையா பூபதி தாங்கல்ல? ஏய் சொல்லு. உண்மையா இருந்தா ஆமான்றா இல்லன்னா இல்லன்றா. உன் பொண்டாட்டி வாதியர் வச்சுக்கிறாரமே அது யார் உனக்கு கேட்டாங்களாங்க? அந்த உண்மை எங்க சொல்லப்பா? ஏடா ஊர்ல பேசினாங்க உன் பொண்டாட்டி வாதியர் வச்சுக்கிறா. உன் பொண்டாட்டி எங்க? போறடா அவனா. அந்தமா அவங்க எல்லாம் பேசி போக கூடாது. ரெண்டு பேரும் கூத்துக்கு ஆபரம் மாதிரி ஞான தர போற. ஏய் தேவடியா பையன் தாக்க ஆடுறா. நம்ம வந்து மரியாதை கிடைக்கணும் பார்த்தா கிடைக்கல. மரியாதை கிடைக்கல. ஆமா. ஆனா இவங்களை சும்மா விடலாமா? விடக்கூடாது. அதனால கலக்கு எங்க இருக்குன்னு நானே தலை பார்க்க வேண்டும். ஆமா அந்த பத்மாசூரனு பரணகாபுரி மட்டும் தாண்டி வரக்கூடிய. ஆமா பத்மாசூரன் ஆமா அவன ஆணவத்துல இருக்கா. இன்னைக்கு தான் ஆணவத்துல வந்து அன்னைக்கு. ஆமா அவன் ஆணவத்தை நீங்க அடக்க வேண்டும். அதனால அவங்கள வச்சுதான் இவங்களை சூத்துக்கு ஆப்பு தேட வேண்டும். அவன் ஆணவத்தை அடக்கணும். ஏய் கனிமரி கை போட்டு கண்டிப்பா போட்டுரு. ஓ ஐநா இருக்குதா மண்டா சொல்ற மண்டா அதனால எங்க போனா பரமாபுரி. ஏய் அட பரமாபுரி கண்ணு தேடி பரணகாபுரி செல்ல இதா பரணகாபுரி ஆண்டவர் கூட பத்மா சூரன் இருப்பா.
ஆ.